விசச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலையை பார்க்கலாம். டிசென்ட்ரி ஆகுது, வயிறு வலிக்குது, தொண்டை எரிச்சல் இருக்கு அப்படின்னு தான் அட்மிட் ஆகுறாங்க. மருத்துவர்கள் ஆய்வு செய்தார்கள். சொல்லல இல்ல, பாதிக்கப்பட்ட மக்களோட நாங்க 2 எம்எல்ஏக்கள் நாங்க கடந்த ஒரு வாரம் 4 நாட்களாக நாங்க அங்கேயே தான் இருந்தோம். அங்கேயே இருந்தா அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யறோம். பாதிக்கப்பட்டவங்களை நாங்க ஆம்புலன்ஸ் வச்சு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அங்க இருந்து சேலம், ஜிப்மர், விழுப்புரம் போன்ற மருத்துவமனைகளுக்கு நாங்க தான், நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா தெரியும், நாங்க தான் அதுக்கான எல்லா பணிகளையும் டாக்டரோட இருந்து செயல்படுறோம். அப்படி எந்த மக்களும் சொல்லல. இவங்க விளம்பரத்துக்காக அரசியல் ஆதாயம் தேட வந்தவங்க தான் சொல்றாங்க. அந்த பகுதியில் உள்ளவர்கள் இரவு 12 மணி வரை நான் அந்த பகுதியில் இருந்து தான் 12:30 மணிக்கு தான் கிளம்பி வந்தோம். இது தேர்தல் நேரத்தில் வாக்காளருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி வீடு வீடா ஒட்டிட்டு போவாங்க. அது எல்லாம் வாடிக்கை தான். யார் வீட்டு வேணாலும் விட்டுவாங்க. அது ஏடிஎம்கே காரங்க வீட்லயும் விட்டுவாங்க, டிஎம்கே காரங்க விட்டுவாங்க, விடுதலை சிறுத்தைக்காரங்க வீட்ல, எல்லா கட்சிக்காரங்க வீட்லயும் அந்த இல்ல அது ஒட்டுறவங்க ஒட்டிட்டு போவாங்க. ஆனா அது அந்த ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடுகள் அந்த தேர்தல் நேரத்தில் பிட் நோட்டீஸ் கொடுக்கறது, போறது சின்ன பிள்ளைங்க கூட எடுத்து ஒட்டி இருக்கலாம் ஸ்டிக்கருங்கிறதுனால. எல்லாத்துக்குமே டோர்ல ஒட்டிட்டு போறது வழக்கம். அதுக்கு டோர் ஸ்லிப்னு பேரு. அதனால அதையே இந்த இயக்கத்தை சார்ந்தவன்னு நம்ம சொல்ல முடியாது. தென்னை மரத்தில் கூட மரம் இருந்ததுன்னா பூவரச மரம், தென்னை மரம், இந்த மரத்தில் கூட இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது வழக்கம். ஏன்னா விளம்பரம் தேடணும், விளம்பரம் இந்த சின்னத்தை தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சுவர விளம்பரம் இல்லாமல் இந்த ஸ்டிக்கரை மற்ற இடத்துலையும் ஒட்டுறது வழக்கம். ஆனா 19ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தை உடனே எங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே நாங்க மருத்துவமனைக்கு போறோம். மருத்துவமனைக்கு போன உடனேயே இந்த மாதிரி 3 பேர் வெளியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வயிறு எரிச்சல், தலை சுத்தல் இருக்கு, தொண்டை எரிச்சல் இருக்கு அப்படின்னு மருத்துவமனை சேர்ந்த பிறகு அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க இருக்க எல்லாமே வரோம். நாங்க எம்எல்ஏக்கெல்லாம் போறோம், அதை பார்க்கறோம். உடனே இந்த தகவலை தெரிவிச்சிட்ட உடனே நாங்க என்ன சொல்றோம், உடனே முதலமைச்சருக்கு, நாங்க பொறுப்பு அமைச்சர் முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிச்சிடறோம். உடனே அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க, உடனே வரவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்குள்ள எஸ்பி கிட்ட சொல்லி நாங்க என்ன பண்றோம், இந்த மாதிரி ஏதாவது உபயோகப்படுத்த இருக்குதுனாக்க அதை உடனே நடவடிக்கை எடுக்கிறது. டிடி ஹெல்த், அதாவது மருத்துவக் கல்லூரி மட்டுமல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இருக்கின்ற டிடி ஹெல்த்தை விட்டு அந்தந்த செவிலியர், அங்க பிஹெச்என், அங்க இருக்கிற மெடிக்கல் ஆபீசர் எல்லாத்தையும் விட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லி, அங்க யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களையும் ஆம்புலன்ஸ் மூலியமா கொண்டாந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு அந்த நடவடிக்கையிலும் ஈடுபட்டோம். உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு அப்புறம் 2 பேர் 3 பேர் இறக்க வேண்டிய சூழ்நிலை மருத்துவமனை வந்த பிறகு ஆன பிறகு முதலமைச்சர் இந்த தகவல் தெரிஞ்ச உடனே பொறுப்பு அமைச்சர் தெரிஞ்ச உடனே பொறுப்பு அமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நேரா மருத்துவக் கல்லூரிக்கே வராங்க. மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இறந்து போன குடும்பங்கள் எல்லாம் போய் பார்த்து பேசிட்டு அதுக்கு உரிய உடனே தொடர் சிகிச்சைக்கு தலைமையிலிருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து மத்த சேலம் மாவட்டத்திலிருந்து எல்லா சுத்து வட்டார திருவண்ணாமலை எல்லா மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் உயர் வகுப்பு ஹெச்ஓடி எல்லாம் மருத்துவர்கள் எல்லாம் வரவழைத்து அதுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உரிய வகைகள் எல்லாம் செய்யப்பட்டது. அப்புறம் அமைச்சர் எல்லாம் 2 அமைச்சர்கள் வந்தாங்க. பொறுப்பு அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் தீவிர சிகிச்சை கொடுப்பதற்கு அந்த வழிவகை செய்யப்பட்டது. அதுல எதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ண முடியுமோ அதுல முடியாத விழுப்புரத்துக்கு சில பேர் கொண்டுட்டு போனாங்க. சில ஜிப்மர், சேலம், இந்த மாதிரி 3 இடத்துலயும் அனுமதிக்கப்பட்டது. அதுல கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்ததையே அரசு நடவடிக்கை எடுத்ததையே யாரும் எதுவும் கேள்வி கேட்கல சார். பட் அங்க தொடர்ந்து சாராயம் இருந்திருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் எடுக்கிறார். அதனால அந்த இதுல மக்கள் பிரதிநிதிங்க முறையில நீங்க உங்கள் கவனத்துக்கு அது வரப்பட்டதா, அது எப்படி அது நடந்ததுங்கிறத இல்ல நான் சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன். சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து கள்ளச்சாராயம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் புகார் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏற்கனவே கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த கள்ளச்சாராய புழக்கம் என்பது அது நீங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏங்களுக்கு அங்க தெரியாம இருந்ததா இல்ல என்ன, அதுல அங்க பிரச்சனை சார்? சார், ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவர் கொடுத்தாருன்னு சொன்னாக்க
அவர் வந்து இப்போ வந்து இந்த பேட்டி கொடுக்குறது அரசியல் ஆதாயம் தடுத்துக்கோசம் நான் எஸ்பிகிட்ட சொன்னேன், எஸ்பிகிட்ட போனால் ஃபோட்டோ எடுத்திருக்காரா? ஒரு எஸ்பி ஆஃபீஸுக்குள்ளே போனால் கேமரா இருக்கு, எஸ்பிகிட்ட போய் நான் புகார் கொடுத்தேன்னு சொன்னால் கேமரா காட்ட சொல்லுங்க. அதே மாதிரி நான் தொலைபேசியில் சொன்னாங்க, எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது. எம்எல்ஏக்கெல்லாம் வந்து எஸ்பி பார்க்க மாட்டாங்க, எம்எல்ஏ தான் போய் எஸ்பியை பார்க்கணும், எஸ்பி ஆஃபீஸில் போய் சொல்லணும். இப்போ இந்த சூழ்நிலைக்கோசரம் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கோசரம் அவரு இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி நாங்க புகார் கொடுத்தோம், சொன்னோம், செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறாங்க. நீங்க வந்து இப்ப இல்ல நான் சொல்லிடுறேன் சார், நான் சொல்லிடுறேன் கேளுங்க, நான் சொல்லிடுறேன் கேளுங்க. இப்ப வந்து எங்க 2 எம்எல்ஏ மேல வசந்த கார்த்திகேயன், உதயசூரியன் மேல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாசும் எங்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம். எங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். நாங்கள் மூன்று தலைமுறையாக நான் அரசியல் பாரம்பரியம் பெற்றவன். நான் 5 முறை எம்எல்ஏவாக இருந்தவன். எங்களுடைய சகோதரர் டவுன் பஞ்சாயத்து சேர்மனாக இருந்தவர். என்னுடைய தகப்பனார் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். அதேபோல வசந்த கார்த்தியனுடைய தாயார் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தவர், ஒன்றிய செயலாளராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரும் மாவட்ட செயலாளர், நானும் மாவட்ட செயலாளர். ஆனால் அரசியல் 37 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் எங்களுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் ஒரு அபாண்டமான பழிச்சுமையை சுமத்துகின்ற அந்த சூழ்நிலை தான் உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். என்ன காரணம் சொல்லிடுறேன் சார், நான் சொல்லிடுறேன், அப்புறம் கேளுங்க. நீங்க வந்து சிபிஐ வேணும், இப்ப சிபிஐ வேணுங்கிறார். சிபிஐ வேணுங்கிறார். அவர் வந்து மத்தியில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் மருத்துவக் கல்வியில் ஊழல் பட்டதுனால சிபிஐ போட போனாங்க. சிபிஐ வேணாம் கோர்ட்டுக்கு போனது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் சிபிஐ வேணாம் படிக்கட்டுக்கு நீதிமன்றத்துக்கு ஏறினது யாரு? இப்ப வந்து சிபிஐ வேணும். எங்கள் முதலமைச்சர் 24 மணி நேரத்தில் அமலாக்கத்துறையினுடைய கூடுதல் டிஜிபியை மாற்றியிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரை மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல எஸ்பிஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர், காவலர்கள் போன்றவர்களை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 9 பேரை இந்த கள்ளச்சாராயத்தில் யார் ஈடுபட்டார்களோ அவர்களை 9 பேரையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இரும்பு கரம் கொண்டு யார் யார் இந்த பின்னணியில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நடவடிக்கை எடுப்பதற்கு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளாமல் இறந்து போன குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்குகின்ற நிகழ்வுகளையும் உருவாக்கி தந்திருக்கிறார். இதெல்லாம் வயிறு நீங்க மத்திய உத்தரப்பிரதேசம், குஜராத், இதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கின்ற பிஜேபி இருக்கின்ற மாநிலங்களில் 100கணக்கான பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எடுக்காத நடவடிக்கை எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 24 மணி நேரத்தில் எடுத்திருக்கிறார். எடுத்தனுடைய விளைவாக வயிறு எரிச்சல் தாங்க முடியாம சாவு வீட்டுல போய் அவங்களை விசாரிக்கணும். இல்ல நீ டாக்டரா இருக்கிறீங்க, அதுக்கு என்ன மருத்துவம் செய்யலாம் அப்படிங்கறத விட்டுட்டு அங்க போய் அரசியல் ஆதாயம், எளிமையான அரசியல் ஆதாயம் தருது என்ன நியாயம்? அதுல வந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார், நீங்க கேளுங்க, எவ்வளவு நேரம் நான் சொல்றேன். அது என்ன நியாயம்? அது அப்ப எங்க மேல எங்க பொது வாழ்க்கையில் நாங்க வந்து எங்கள் மீது இந்த பொய்யான குற்றச்சாட்டை நிரூபித்தால் டாக்டர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகனாக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது பொய் குற்றச்சாட்டை சொல்லியிருப்பதை அவர் நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்விலிருந்து விலக தயார். அதை நிரூபிக்க தவறிவிட்டால் அவர்கள் தகப்பனாரும் மகனும் 2 பேரும் பொது வாழ்விலிருந்து விலக தயாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. கல்வராயன் மலை அப்படின்னாவே அது கள்ளச்சாராயம் வந்து நடக்கக்கூடிய ஒரு பகுதியா ஏலத்தில் எடுத்து பண்றாங்க அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்கு வந்து பொதுவா பழங்குடியின மக்கள் வந்து எல்லா இடத்தும் இந்த மலை இல்ல, ஜவ்வாது மலை, ஏலகிரி, கொடைக்கானல், கொல்லிமலை, இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்லாம் கள்ளச்சாராயங்கிறது வேற, இந்த மெத்தனால் எத்தனாலுங்கிறது வேற. நீங்க இப்ப அதுக்கெல்லாம் நான் விளக்கம் அதிகமா சொல்ல முடியாது பிரஸ்ல. அது வந்து சொல்றது ஊனா இப்ப இந்த கல்ராயன் மலைனாக்கா எனக்கு ஓட்டு 30,000 பேர் போடுறாங்க. அவரே சொல்றாரு, குற்றச்சாட்டு சொல்றாரு, 30,000 பேர் ஓட்டு உதயசூரியனுக்கு போறதுனால அவங்களை பாதுகாக்கிறான்னு சொல்றாரு. நாங்க பாதுகாத்திருக்கோம், போலீஸுக்கு போன் பண்ணிருக்கோம் அப்படின்னா ரெக்கார்டு இருக்கும்ல. அது மாதிரி சொல்லணும். எங்களுக்கு அந்த மாதிரி வேலை. எங்களை வளர்த்தவர் ஐயா கலைஞர், எங்களை ஆளாக்கி கொண்டிருப்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர். இது மாதிரி தீய நடவடிக்கைகள் நாங்கள் ஒருபோதும் அதில் செயல்பட மாட்டோம். ஆகவே இதெல்லாம் உடனே கல்ராய மலை இருக்குதுன்னா கல்ராய மலையே கல்ராய மலைனா பக்கத்தில் சின்ன கல்ராய மலை இருக்குது, அது சேலம் மாவட்டம், இது கள்ளக்குறிச்சி மாவட்டம். உடனே கல்ராய மலைனா இது இவங்களுக்கு, அதாவது நான் இப்ப கிராமத்து பாணியில சொல்லுனாக்க கிடைச்ச வாய்க்கு கிடைக்காத வாய்க்கு நம்ம அவள் கிடைச்ச மாதிரி அது இந்த அரசாங்கத்தை குற்றம் சுமத்தணும், எங்களை குற்றம் சுமத்தணும், சொல்ல முடியல. இப்ப வந்து எல்லா இடத்துலயும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்குது. அவங்க உறவினரே நின்னாங்க, தோந்து போயிட்டாங்க.
இது கள்ளக்குறிச்சி எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி பருப்பு வேவாது. இப்ப நடக்கிற விக்கிரவாண்டி தேர்தலையும் டெபாசிட் போவது உறுதி. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூதாகரமான ஒரு நிகழ்வுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர். ஆகவே நாங்கள் எங்கள் மீது சுமத்திருக்கின்ற இந்த பணிகளுக்கு டாக்டர் ஐயா ராமதாஸ் மீதும் அவருடைய மகன் அன்புமணி மீதும் மான நஷ்ட வழக்க தொடர இருக்கின்றோம். நான் சொல்ல வரேங்க, இப்ப இவர் சிபிஐங்கிறார்ல, சிபிஐ அவரு மகன் வந்து மருத்துவக் கல்லூரியில் மாட்டிட்டு இருக்காருல்ல, அதுக்கு சிபிஐ வேணாம் சொன்னவரு நீதிமன்றத்துக்கு போனவர். இதுக்கு என்ன சிபிஐ? எங்க முதலமைச்சர் கரெக்டா இந்த நடவடிக்கை எடுத்திருக்கார். கூடுதல் டிஜிபி எல்லாம் மாற்றிருக்காரு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர் குற்றச்சாட்டை முன்வைக்கும் நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் மற்றும் உதயசூரியன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். இதனை செய்தி வடிவில் பின்னர் விரிவாக பார்க்கலாம்.